ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் அடுத்த அடி. உக்ரஹ சம்வத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணக. உக்ரஹ பொதுவாக நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்ற பொருள்தான். மிகவும் பயப்படுவதற்கு உரியது, பயப்படுவதற்கு உரியவர். வலிமையான கடுமையான வெப்ப கிரணங்களை கொண்ட சூரிய பகவான் கூட பயப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றவர் மகாவிஷ்ணு. பகவானை கண்டு அவரை நினைத்தாலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம். தேவேந்திரன், சூரிய தேவர் முதலியவர்களுக்கு பகவான் ஆகச்சிறந்த வலிமை கொண்டிருப்பதால் பயம். எப்பொழுது தங்களுக்கு என்ன நேருமோ என்கின்ற பயம். நம் போன்ற மனிதர்களுக்கு ஓரளவு பகவத் பக்தி இருந்த போதிலும் பகவானை நினைத்தால் அச்சம்தான். ஏனென்றால் நம் அனைவருக்குமே நம்முடைய லட்சணம் என்ன, நம்முடைய பாவ குவியல்கள் என்ன என்பதை பற்றி நன்றாக தெரியுமே. அதனால்தான் இப்படி பயப்படுவதற்கு காரணமாக இருப்பதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு உக்ரஹ என்கின்ற திருநாமம். ஓம் உக்ராய நமஹ. சம்வத்சரஹ பகவானிடத்திலே உயிர்கள் எல்லாம் ஒன்று கூடி வசிக்கின்றன. அனைவருக்கும் அனைவற்றுக்கும் பகவான் தான் இருப்பிடம். பகவானுடைய இந்த பெருமையை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டியருளிருக்கின்றார். அந்த பகவானுடைய விஸ்வரூபத்திலே அனைவரும் அனைத்தும் இருப்பதை பார்த்தார் அர்ஜுனர். அப்படி எல்லா உயிர்களும் பகவானிடத்திலே ஒன்று கூடி வசிக்கின்றதனாலே அவருக்கு பகவானுக்கு சம்வத்சரக என்கின்ற திருநாமம். ஓம் சம்வத்சராய நமஹ. பகவானுடைய அடுத்த திருநாமம் தக்ஷக. தக்ஷக என்கின்ற சொல்லுக்கு இரண்டு பொருட்கள் உண்டு. ஒன்று, காரியங்களை விரைவாக, வெகு விரைவாக செய்து முடிப்பது. பகவான் தான் எடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து காரியங்களையும் வெகு விரைவாக செய்து முடிக்கின்றார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கிருஷ்ணரை பற்றி கூறியிருக்கின்றார். பொதுவான பார்வைக்கு கிருஷ்ண பகவான் ஒரு விளையாட்டு பிள்ளையாக தோன்றுகின்றார். புல்லாங்குழலை ஊறிக்கொண்டு கோபிகளோடு நடனமாடிக்கொண்டு தன்னுடைய பால்ய சிநேகிதர்களோடு கூத்தரித்து கொண்டு என்று இவ்வாறாக பொழுதை போக்கிக் கொண்டு இருப்பவரைப் போலவே அவர் தோற்றமளிக்கின்றார். ஆனால் செயல் புரிகின்ற நேரம் வரும்பொழுது வெகு வெகு விரைவிலே செய்து முடிக்கின்றார். சக்கரம் கையில் எடுப்பது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தல் மறுகணம் என்று சிலாகித்து பாடுகின்றார். தன்னுடைய கையிலே சக்கரத்தை, சுதர்சனரை ஏந்தி கொள்கின்றார். அடுத்த கணமே, அடுத்த நொடியே உலகத்திலே அதர்மம் அழிந்து தர்மம் ஓங்கி பெருகுகின்றது, தழைத்து நிலை பெறுகின்றது என்பது இதன் பொருள். அவ்வளவு விரைவாக தன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கின்றவர் பகவான். அதனால் அவர் தக்ஷக. இரண்டாவது பொருள் பெருகுவது, வளர்ந்து வளர்ந்து பெருகுவது. பகவான் இந்த உலகங்களை எல்லாம் படைத்திருக்கின்றார். இந்த எல்லா உலகங்களின் வடிவமாகவே அவரும் இருக்கின்றார். அந்த உலகங்கள் எல்லாமே படைப்பு காலத்திலே பல்கி பெருகி வளர்ந்திருக்கின்றன. எனவே உலக ரூபமாக, உலக ரூபத்திலே பகவானே தன்னைத்தானே பெருக்கி கொண்டிருக்கின்றார். அதனாலும் அவர் தக்ஷக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் தக்ஷாய நமஹ. விஸ்ராமக. விஸ்ராமம், விஸ்ராமம், சிரமம் இல்லாத நிலை, ஒரு சிறிதும் துன்பம் இல்லாத வாழ்வு, இருப்பு. அப்படிப்பட்ட ஒரு பெருநிலை சம்சாரத்திலே, உலகங்களிலே கிடைக்கவே கிடைக்காது. பிறந்து வளர்ந்து இறந்து மறுபடியும் பிறந்து வளர்ந்து இறந்து இப்படி போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். இன்ப துன்பங்களிலே மொத்துண்டு கிடக்க வேண்டியதுதான். அப்படி சம்சாரமாகிய இந்த சாகரத்திலே, பெரும் கடலிலே மிகவும் துன்பப்பட்டு இவற்றிலிருந்தெல்லாம், இப்படிப்பட்ட இன்ப துன்பங்களில் இருந்தெல்லாம் நிரந்தரமான ஓய்வு பெற வேண்டும் என்று விரும்புகின்ற முமுட்சுக்களுக்கு, மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு பகவான் மோட்சத்தை வழங்குகின்றார். அதுதான் நிரந்தரமான ஓய்வாகும், விஸ்ராமம் ஆகும். அப்படி அவர் விஸ்ராமத்தை அளிப்பதால் அவர் விஸ்ராமக. ஓம் விஸ்ராமாய நமஹ. பகவானுடைய அடுத்த திருநாமம் விஸ்வதக்ஷிணக. விஸ்வதக்ஷிணக. தக்ஷிணக என்றால் பெரும் சக்தி உடையவர், ஆற்றல் உடையவர் என்று பொருள். மற்ற எவரை காட்டிலும் பகவானே மிகச்சிறந்த ஆற்றல் உடையவர், மாபெரும் சக்திமான், அளவிட முடியாத சக்தியை உடையவர். அதனால் அவர் விஸ்வதக்ஷிணக. அல்லது விஸ்வ என்பதற்கு முழுவதுமாக எல்லா என்று பொருள் கொள்ளும் பொழுது பகவான் எந்த செயலை செய்தாலும், அவர் செய்கின்ற எல்லா செயல்களிலுமே அவர் மிகச்சிறந்த சக்தி உடையவராக, ஆற்றல் உடையவராக இருக்கின்றார். அந்த கோணத்திலே இருந்து பார்க்கும் பொழுதும் விஸ்வதக்ஷிணக என்கின்ற திருநாமம் அவருக்கு பொருந்துகின்றது.
ஓம் விஸ்வதக்ஷிணாய நமः. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.